அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஷாம்பலா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தெய்வ ராட்சியம், அதை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய அப்படின்னா என்ன, உண்மையாக அப்படி இருக்கா, அது தெய்வத்தோட எப்படி சம்மந்தப்படுது, இப்படி நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஷாமலாவை சுற்றி நிறைய ரிசர்ச் இருக்குமா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலையில் இருக்குன்றாங்க, நிறைய பேர் இலங்கை பக்கத்தில் இருக்குன்றாங்க. ஹிட்லர் வந்து ஒரு ஆர்மியை வேர்ல்டு வார் நடக்கும்போது மனுஷன் இதுக்குன்னு ஒரு பேட்சே அனுப்பிச்சார், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். அவரோட அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தார்ல, அவர் எழுதின புக்கெலாம் இருக்குது. மானா இடத்துல தான் ஒரு குகை இருக்குது, அங்கே தான் மகாபாரதத்தை எழுதினாங்க. பிள்ளையார் உக்காந்து சொல்ல சொல்ல, முனிவர் சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதினால் அந்த இடம் மானால தான் இருக்குது. அந்த வசுதரா ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ்னால், ஒரு அல்லு அர்ஜுன் படம் தான் இருக்கும், பத்ரிநாத்னு ஒரு படம் இருக்குது அல்லு அர்ஜுன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வரும், நல்லவங்க போனால் மட்டும் தண்ணி படம், இல்லைன்னா தண்ணி நின்றோம். இமயமலையில் ஒன்றும் சரஸ்வதி நதி இருக்குது, அது வந்து கங்கை மாதிரி பறந்து விரிஞ்சிருந்தது, அதுதான் சுருங்கிடுச்சே தவிர நதி ஒன்றும் இருக்குது. அந்த நதி ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதை அந்த இடத்துல பார்த்தேன். அங்கே சரஸ்வதி அம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்குது. அவங்க சொன்ன இதுதான் சரஸ்வதி நதிட்டு, தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு சரஸ்வதியை கும்பிட்டுட்டு வரும்போது அங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு இடம் வந்தது, ஒரு கல். சமாதியானவர் அர்ஜுனன், அப்புறம் பீமன், அப்புறம் வந்து தர்மர் வந்து கடைசியில் ஆவார். தர்மர் ஆன இடத்துல தான் சொர்க்கத்துக்கு நேராக போடும். ஏன்னா தர்மரோட கடைசிக்கு ஒரு நாய் வரும். ஸோ பாண்டவர்கள் முக்தி அடையும் போது எப்படின்னா, ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கும் போது ஒரு நாய் கூட்டம். சரி ஷாம்பலா வேறு என்ன இருக்கும், அங்கே யாராவது இருக்காங்களா இப்போ, அது கண்ணுக்கு தெரியுமா? அது கண்ணுக்கு தெரியாது. வெளியே வரல, 1/2 நாள் அப்படியே உக்காந்துட்டேன். அது உள்ளே வந்து வேர்க்கும். நம்ம ரஜினி சார் சொல்லணும் தான், உங்களுக்கு வெளியே குளிர் இருக்கும்போது உள்ளே வெப்பமாக இருக்கும், வெளியே வெப்பமாக இருக்கும், உள்ளே குளிர் இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா டைம் பொறுத்து தெரியாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் இணைஞ்சிருக்காரு. பல விஷயங்கள், ஆச்சரியங்கள், நம்மளுடைய வரலாறுக்கு பின்னால் இருக்கிற மாச்சரியங்கள், இது நிறைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. கண்டிப்பாக. அதாவது அண்மையில் நம்ம ஒரு திரைப்படம் வந்தது கல்கி. இந்த கல்கி திரைப்படம் வந்ததுக்கு அப்பிறகு ஒரு உலகம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அது தொட்டே நிறைய வீடியோக்கள், நிறைய பேர் பேசுகிறாங்க தான். ஷாம்பலா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தெய்வ ராட்சியம், அதை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய அப்படின்னா என்ன, உண்மையாக அப்படி இருக்கா, அது தெய்வத்தோட எப்படி சம்மந்தப்படுது, இப்படி நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஷாமலாவை சுற்றி நிறைய ரிசர்ச் இருக்குமா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலையில் இருக்குன்றாங்க, நிறைய பேர் இலங்கை பக்கத்தில் இருக்குன்றாங்க. இது வந்து பல ஆண்டு காலமாக நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஹிட்லர் வந்து ஒரு ஆர்மியை வேர்ல்டு வார் நடக்கும்போது மனுஷன் இதுக்குன்னு ஒரு பேட்சே அனுப்பிச்சார், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். அவரோட அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தார்ல, அவர் எழுதின புக்கெலாம் இருக்குது. 7 years in Tibetன்ற மாதிரிலாம் புக்ஸ் இருக்குது. பிராட் பிட் நடிச்சிருப்பார், படமாகவும் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம ஆன்மீக சம்மந்தமாக பார்க்கணுன்னா, இன்னி வரைக்கும் யாருக்கும் எக்ஸாக்டாக ஷாம்பலா எங்கே இருக்குன்றது தெரியாது. நான் எப்போவுமே சொல்கிறது, நான் புராணங்களையும் படிப்பேன், லோக்கல் மக்களையும் கேட்பேன். எனக்கு ஷாம்பலா எங்கே இருக்குன்ற ஒருத்தர் அறிவுரைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட் கிஃப்ட் மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். எனக்கு நடந்ததை சொல்கிறேன், அதை எடுத்துக்கிறது எப்படியோ நேயர்களுடைய விருப்பம். சொர்க்கத்தில் யார் இருப்பா? சிவன் கைலாசத்தில் இருப்பார். சொர்க்கம் ஜாலியாக இருக்கும். அது எங்கே இருக்கும்? யார் இருப்பா சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் இந்திரன் இருப்பார். இல்லைன்னா வைகுண்டம்னு சொல்லலாமா? கைலாசம் தெரியும், வைகுண்டம் எங்கே இருக்குது? சரி, திருப்பார்கடல் சொல்கிறேன். சரி, அப்போ பெருமாள் இருக்கிற இடம். பெருமாள் எங்கே இருக்கிறாரு? ஏதோ ஒரு ஹைட்டான இடத்துல எங்கே இருக்கார் பெருமாள்? நம்மளுக்கு திருப்பதி தெரியும், பத்மநாப சாமி தெரியும். எது ஹையஸ்ட் பெருமாள் கோயில், ஹைட்டாக இருக்கிற பெருமாள் கோயில்? திருப்பதி. அப்புறம் இமயமலை மேலே ஒன்று இருக்குது, பத்ரிநாத். பத்ரிநாத் இருக்குது, அதுதான் பெருமாளுடைய கோவில். அது ஆக்சுவலாக சிவனுடைய வீடு. பெருமாள் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு கைலாசத்துக்கு முன்னாடி பத்ரிநாத்தில் தான் சிவபெருமானும் பார்வதியாக இருந்தாங்க. அந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த இடம் போயிருக்கேன், உண்மையிலேயே சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்போ வந்து விஷ்ணுவுக்கு பிடிச்சிட்டு, விஷ்ணு வந்து குழந்தை ரூபத்தில் வந்து சக்தி கிட்ட அம்மா எனக்கு இந்த இடம் வேணுன்ற மாதிரி கேட்கும். ஒரு அம்மா நான் யாசகம் கேட்குறன்ற மாதிரி வருவாங்க. சிவனுக்கு தெரிய வந்தது விஷ்ணு, போகாத வக்காருன்னுவாங்க. இந்த அம்மா உனக்கு என்ன யாசகம் வேணும் கேளு, நான் தரேன்னுவாங்க. எனக்கு இந்த ஊர் வேணும்னு கேட்பார். அப்போ தான்
இவர் வந்து சிவபெருமான் வந்து இந்த ஊரை விஷ்ணு பகவானுக்கு கொடுத்துட்டு அவர் கேதார்நாத்துக்கு மூவ் ஆகினது, மவுண்ட் கைலாஷ்க்கு மூவ் ஆகினது ஒரு ஐதீகம். நிறைய கதைகள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு கதை. அந்த பத்ரிநாத் எப்படி சொர்க்கம் பூமி, இந்த ஷாமலா கூட அது எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். நான் இமயமலையில் ஒரு 4 மாதம் இருந்தேன். ஒரு 4 மாதம் வெறும் டென்ட்டு கொட்டா பேக்லேயே மாட்டியிருப்பேன். எங்கே பிடிதோ டென்ட்டு போட்டு உக்காந்துருவேன். அது அப்படி தான் இருந்தேன். ஸோ பத்ரிநாத்துக்கு போகிறோம், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். நான் போயிட்டு இருக்கும்போது நான் பத்ரிநாத் வரைக்கும் ஒரு குரூப்போடு இருந்தேன். ஆனால் பத்ரிநாத் போயிட்டு வரைக்கும் இல்லை இங்கே வேறு என்னமோ இருக்குது, நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் பத்ரிநாத்தில் தங்கிட்டேன். என் கூட வந்தவங்களாம் போயிட்டாங்க, நான் மட்டும் பத்ரிநாத்தில் தங்கிட்டேன். தங்கிட்ட பிறகு எனக்கு ஏன் தங்கினேன், எதுக்கு ஏன்னா அது வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி, முட்டி வரைக்கும் ஐஸ் கட்டி, அங்கே உட்காந்து நான் என்ன பண்ண போகிறேன். பட் என்ன தங்கணும்னு தங்கிட்டேன். அப்போ எனக்கு அங்கே ஒரு டீ கடையில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மலையிலையும் 24 மணி நேரமும் அன்னதானம் நடக்கும். சரிங்களா, அது 6 மாதம் திறந்திருக்கும், 6 மாதம் மூடி இருக்கும். ஸோ திறந்திருக்க நேரத்தில் அன்னதானமாக அவங்க கேட்டாங்க, எந்த ஊர் நீ? சென்னை. என்ன பண்ணுற, எப்போ யார் கூட வந்த? இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், எல்லோரும் அனுப்பிச்சிட்டு நான் தனியாக இருக்கேன். தனியாக என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், நான் இங்கேயே இருக்க போகிறேன். சரி எத்தனை நாள் இருக்க போகிற தெரியல. சரி என்ன பண்ண போகிற தெரியல. சரி நான் ஒரு சில இடம் சொல்கிறேன், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னா. சரி ஓகே. எனக்கு அங்கேருந்து மானான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. மானா தான் இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். மானாவை தாண்டிங்கன்னா சைனா. மானாவை தாண்டிங்கன்னா கொஞ்சம் டெசர்ட் மாதிரி வரும், பிளெயின் ஏரியாஸ் வரும், அதுக்கப்புறம் சைனா. ஸோ அது எல்லாமே மிலிட்ரியோட கண்ட்ரோல். நீ மானாக்கு போ அப்படின்னாரு. சரி மானாக்கு போயிட்டேன். மானாக்கு போனீங்கன்னா மானா இடத்துல தான் ஒரு குகை இருக்குது. அங்கே தான் மகாபாரதத்தை எழுதுனாங்க. பிள்ளையார் உக்காந்து சொல்ல முனிவர் சொல்ல பிள்ளையார் எழுதினாலும் அந்த இடம் மானால தான் இருக்குது. அந்த குகைகள் இருக்குது. அந்த குகையில் போனாலும் இது 5500 வருஷம் பழைய குகை. சயின்ஸாகவும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுக்கள் அங்கே இருக்கிறது கார்பன் டேட்டிங் 5500 இயர்ஸ் ஓல்ட். அங்கே நடந்தால் அங்கே எப்போவுமே ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது பிள்ளையார் அங்கே ஒன்று எழுதிட்டுருக்கார், அதனால் அவருக்கான வெளிச்சம் அந்த அக்னி 5000 வருஷமாக எரிஞ்சிட்ருக்காங்க. அங்கே உட்காந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணேன். அங்கேருந்து வரும்போது அந்த மானா மக்கள் கூட ஒரு நாள் தங்கியிருந்தேன். அவங்க அந்த இமயமலையோடைய ஹேர்ப்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க, நிறைய விஷயம். இதெல்லாம் எதுனா ஷாமலா போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பாதுகாவலர்கள், ஷாமலாவோட பாதுகாவலர்கள் இவங்கெல்லாம். ஸோ இது முடிச்சாச்சு, மானா முடியாது. ஏன்னா ஒன்றா எப்படி எனக்கு கேட் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்கிறேன். இது முடிச்சேன், வந்துட்டேன். திருப்பி நைட்டு மறுநாள் நைட்டு அதே ஆசிரமுக்கு வந்தேன், சாப்பிட்றதுக்கு வந்தேன். போயிட்டு வந்தேன், மானா போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு. சார் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியல. வசுதரா ஃபால்ஸ் போ அப்படின்னா. வசுதரா ஃபால்ஸ் எங்கே சார் இருக்குன்னா, மானாலேருந்து 5 கிலோமீட்டர் ஒன்றும். 5 கிலோமீட்டராக நம்ம தரையில் நடக்கிற 5 கிலோமீட்டர், மலை மேலே ஏறுற 5 கிலோமீட்ரு, பஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் வராது. போயிட்டேன். மானான்னு வழி காமிச்சிட்டாங்க. எப்படி போகிறதுன்னு தெரில. சுற்றி பார்த்தா யாருமே காணோம், வெறும் மலை இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரில. தயங்கி நின்று எனக்கு என்னமோ எப்படி போகிறதுன்னு தெரியல. திரும்பி வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இதுமாதிரி சாயந்தரம் வந்துட்டேன். நான் போகலங்க, எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லை, யாருமே காணோம், எதுவுமே காணோம், வெறும் வெள்ளையாக இருக்குது, மழையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு அவர் சிரிச்சுட்டு, இல்லை நீ தைரியமாக போ, எதுவும் ஆகாது, பட் எனக்கு இதுவாக இருக்குன்னு. அப்புறம் அங்கே லோக்கலில் இருக்க ஒரு மானா, அந்த அபோரிஜினல்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதை நான் சொன்னேன், எனக்கு எப்போவுமே தாத்தா பாட்டி யாருன்னா ஒருத்தர் கூட வருவாங்க. தாத்தா வருவாருன்னு பார்த்தா எங்கே ஒருத்தர் வந்தார். சின்ன ஆள், ஃபாஸ்ட்டாக நடந்தான், ஜாலியாக பேசினான். ஆனால் வயசு என்னென்னா 65-70 வயசு. ஆனால் பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆள் மாதிரி இருப்பார். அவ்வளோ எங்கே இருப்பார். ஆனால் அவர் ஆக்சுவலாக அவர் தாத்தா அவர். ஸோ அவரை கூட அமைச்சிருந்தாங்க. அமைச்சிட்டு பையனை பத்திரமா கூட்டின்னு வந்துட்டேன். அந்த வசுதரா ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ்னால், ஒரு அல்லு அர்ஜுன் படம் இருக்கும், பத்ரிநாத்னு ஒரு படம் இருக்குது அல்லு அர்ஜுன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வரும், நல்லவங்க போனால் மட்டும் தண்ணி படம், இல்லைனா தண்ணி நின்றோம். அந்த ஃபால்ஸ் அது. ஆமாம், அது 5 கிலோமீட்டர் இங்கே உள்ளே போகணும். அப்புறம் மறுநாள் வெடிகாலிலே கிளம்பிட்டோம். அங்கே வெடிகாலி, இங்கே 6:30 மணிக்கு குளிர் சொல்கிறீங்களா, இமயமலையில் வெடிகாலில் 6:30 மணின்னு நினச்சி பாருங்கள். 5:30-6:30 மணிக்கு கிளம்பணும் நடக்கிறதுக்கு, அப்போ தான் போய் சேர முடியும்ன்ட்டு. அவர் சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு என்னை நடக்க வச்சு கூப்பிட்டு போனால் பூலோக வைகுண்டன்றது அதுதான். கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்ட பிறகுமே அந்த கிராஸாக இருக்கட்டும், அந்த பூக்களாக இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த கண்ட்ரியோ நாடோ ஸ்டேட்டோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அது கூட நீங்கள் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் டிவியில் கட்ட தேவதைகள் நடந்து வராங்க, அப்படியே பூக்கள் வராங்க, அது அப்படியே இருக்கும். ஆனால் யாருமே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு என் கூட வந்தவர் யாருன்னு தெரில எனக்கு இன்னி வரைக்கும். அந்த மனுஷன் அவ்வளோ விஷயம் சொன்னார்.
அங்கே தான் அந்த ஷாம்பலையோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சொல்லிட்டு வர்றார், இது நான் தான் கேட்குறேன், இது எந்த இடம்? ஏன்னா 5 கிலோமீட்டர் மலை மேலே ஏறுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதான் எனக்கு டைம் எடுத்தது. ஸோ போகும்போது வழியில் அது எந்த இடம்னா பாண்டவர்கள் முக்தியான இடம் அதுதான். நாங்கள் போனோன்னு ஒரு நம்மளதில் நதியிலே எது ரொம்ப புண்ணிய நதி, பார்க்க முடியாத நதினா என்னது? மானசரோவர் தான். மானசரோவர் பார்க்க முடியும், இப்போ போனாலும் பார்க்க முடியுமே. பார்க்க முடியாத நதி எது? சரஸ்வதி நதி. ஓ, சரஸ்வதி நதி இல்லைன்னு தானே சொன்னாங்க. அங்கே பார்க்கலாம் சரஸ்வதி நதி. இமயமலையில் இன்னும் சரஸ்வதி நதி இருக்குது. அது கங்கை மாதிரி பறந்து விரிஞ்சிருந்தது. அதுதான் சுருங்கிடுச்சே தவிர நதி ஒன்றும் இருக்குது. அந்த நதி ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதை அந்த இடத்துல பார்த்தேன். அங்கே சரஸ்வதி அம்மாவுக்கு ஒரு கோவில் இருக்குது. அவங்க சொன்ன இதுதான் சரஸ்வதி நதின்ட்டு. தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு சரஸ்வதியை கும்பிட்டுட்டு வரும்போது அங்கே நிற்கிறதுக்கு ஒரு இடம் வந்தது, ஒரு கல். அந்த கல் பேர் பீம் தாலோ பீமர் கல்லோ சொல்லுவாங்க. என்னென்னா கிருஷ்ணர் காலமாயிடுறாரு, பஞ்ச பாண்டவர்கள் இதுக்கப்புறம் எனக்கு சண்டை முடிஞ்சிடுச்சு, அடுத்தடுத்த பசங்களை ராஜ்யத்தில் உட்கார வச்சாங்க, இவங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும். ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்துட்டாங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரம் இறப்பு வராதில்ல, நாங்கள் இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது ஆண்டவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கும்போது அவங்க சொன்னது, நீங்கள் ஃபுல் ஃபாஸ்டிங் விரதத்தில் போய் கடவுளை சரணடைஞ்சிருங்கன்ட்டு. அவங்க கிருஷ்ணரோட இருந்தவங்கள வச்சா அப்போ எங்கே போவாங்க? கைலாசத்துக்காக போவாங்க? வைகுண்டத்துக்கு தான் போவாங்க. பூலோக வைகுண்டம் எது? பத்ரிநாத் தான் பூலோக வைகுண்டம். ஸோ வராங்க, பத்ரிநாத்தை கும்பிட்றாங்க, அங்கேருந்து அவங்களுடைய யாத்திரையை கலப்புறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது யாத்திரை மோட்சத்துக்கு போகிற யாத்திரை ப்ராப்பராக கிளம்பணும்ல. அப்போ திரௌபதி அம்மா கேட்குறாங்க, நான் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், குளிக்கிறது. அந்த சரஸ்வதி நதி அப்போ காட்டுற மாரி வந்தது, எனக்கு குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது இவ்வளோ இதுன்னு. அப்போ பீமர் ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய 2 பாறைகளுக்கு நடுவில் போட்டு அது மேலே உட்காந்து குளின்னுவார். அந்த கல் தான் ஒன்று இருக்குது, அது பீமர் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் முதல்ல ஒரு படி போனீங்கன்னா திரௌபதியோட சமாதி பார்க்கலாம். அங்கே தான் திரௌபதி அம்மா அவங்க உயிரை விட்டது. பஞ்ச பாண்டவர்களில் 6 பேர், திரௌபதி சேர்ந்து 6 பேர். முதல்ல உயிர் விட்டது என்னென்னா திரௌபதி தான். ஏன்னா என்னால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு போதுன்ட்டு முதல்ல திரௌபதி அம்மா உயிர் விடுவாங்க. அதை பார்த்தோம். திரௌபதி அம்மா வெளியிட்டு போகும்போது அதுக்கப்புறம் கோவில் எல்லாம் கட்டி, கோவில் சின்ன சின்ன எல்லாம் சின்ன சின்ன கோவில். ஏன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்கம்மா. நான் மொத்தமாக அந்த ட்ரிப்பில் ஒரு நாளில் பார்த்ததே 10 பேர் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அந்த நகுல் சகாதேவோடைய சமாதி வரும். ஒரு 3 பார்த்துட்டேன். அதுக்கு மேலே மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரம். நான் சொன்ன மாதிரி ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க, என் பக்கத்தில் ஒரு தாத்தா பாட்டி போனாங்க. நல்லா தெரியும், எங்கே போனாலும் அந்த தாத்தா பாட்டி கண்ணில் வந்துடுவாங்க. ஆந்திரா மக்கள் கோமணம் மாதிரி ஒன்று கட்டிட்டு விறுவிறுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க. ரொம்ப வயசானவங்க, ஆனால் விறுவிறு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட கேட்குறேன், இந்த இடம் அது ஒரு இடம் சொன்னார், இதுதான் பாண்டவர்கள் முக்தி அடைஞ்ச இடம். நான் என்ன கேட்டேன், தர்மர் வரைக்கும் போய் பார்க்க முடியுமா அப்படின்னும்போது, தர்மர் வரைக்கும் பார்க்கணும் நீ 7 நாள் நடக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா இவங்க திரௌபதி, நகுல், சகாதேவி இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் வசுதராக்கு முன்னாடியே நடந்துடும். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வசுதராக்கு அப்புறம் 7 நாள் நடக்கணும் அப்படின்னாங்க. 7 நாள் நடந்தால் எங்கே போகும் அப்படின்னும்போது ஷாம்பலா போவோன்னாரு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஷாம்பலாவா, இது அந்த கல்கிக்கு சொல்லுவாங்களே அதுவான? ஆமாம். அப்போ அந்த ஷாம்பலான்றது நிறைய இடத்துல தியரி இருக்கும்போது இந்த நம்பிக்கையும் இருக்குது. அந்த பூலோக வைண்டது பக்கத்தில் தான் அந்த ஷாம்பலா இருக்குன்ட்டு. ஸோ அந்த 3 பேருடைய சமாதி கோவில்கள் தாண்டி போய்ட்டு வசுதரா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, நம்ம புண்ணியம் எடுத்து நம்மளுக்கு தண்ணி கிடச்சி எடுத்து தள்ள தெளிச்சுக்கிட்டோம். அது ஃபுல் ஐஸ் கிளேசியர், நீங்கள் பார்த்து காலை வைக்கணும். நல்ல வேளை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஏன்னா எங்கே காலை வச்சு எங்கே உள்ளே போகணுன்னு தெரியும். ஃபுல்லாக ஐஸு, கல் எது ஐஸ் எது எதுவுமே தெரியாது, வெறும் ஐஸு. நீங்கள் தாகத்துக்கு கூட தண்ணி கிடைக்கிறது. அந்த தண்ணியும் உறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை கையில் எடுத்துகிட்டு ஒரு ஏதாவது வாட்டர் கேன்ல ஏதாவது பாத்திரம் வச்சு நீங்கள் நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்கணும். உங்கள் சூட்டில் அந்த தண்ணி லைட்டாக உருகும், அப்புறம் எடுத்து குடிக்கணும். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ ஆனால் இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காற்று எனக்கு யோசிக்கும் போதே எனக்கு அந்த காற்று உள்ளே வரும். அவ்வளோ பியூரஸ்ட்டு காற்று. அது என் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு, என்னோடய பர்சனல் ஃபேஸ்புக்கில். அங்கே நான் ஒரு கல் மேலே நின்று தவம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும், அது ஒன்று மட்டும் தான் என் ஃபேஸ்புக்கில் இருக்கும், கிடைக்கும். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம் அதில் ஃபில்டரு கலரிங் எதுவுமே போடல, ஜஸ்ட் நேச்சுரல் ஃபோட்டோ. அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ வசுதரா பார்த்தா அந்த சொன்னேன், எனக்கு வசுதரா தாண்டி அங்கே போகணும். எனக்கு அதுக்கு அடுத்து சமாதியானவர் அர்ஜுனன், அப்புறம் பீமன், அப்புறம் தர்மர் கடைசியில் ஆவார். தர்மர் ஆன இடத்துல தான் சொர்க்கத்துக்கு நேராக போகிறது. ஏன்னா தர்மரோட கடைசி இருக்க ஒரு நாய் வரும். ஸோ பாண்டவர்கள் முக்தி அடையும் போது எப்படின்னா, ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கும் போது ஒரு நாய் கூட வரம்மா. ஃபஸ்ட்டு திரௌபதி போவாங்க, நான் பண்ணது தப்பு முதல்ல நான் போவேன். அப்புறம் நகுல், சகாதேவ், அண்ணன் தம்பிங்க எப்படின்னா அண்ணனுங்களுக்கு முன்னாடி தம்பிங்க போவாங்க. ஸோ அர்ஜுனன் போயிடுவார், பீமன் போயிடுவார்,
கடைசியில் தர்மர் இருப்பார். தர்மருக்கு கடைசி வரைக்கும் நாய் ஒன்று வரும். ஸோ மேலேருந்து தூதர்கள் வராங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க, நீ மட்டும் இறக்கலை. ஏன்னா நீ தர்மவான், தர்மம் பண்ணியிருக்காங்களா, உனக்கு வந்து டைரெக்டாக மோட்சம், சாவு கிடையாது, நீ நேராக சொர்க்கத்துக்கு வரலாம். ஆனால் வரும்போது இதுன்னு உன் கூட ஒரு நாய் வருது, இது அலௌடு இல்லை அப்படின்னு தர்மர் என்னை நம்பி அங்கேருந்து என் கூடயே வந்துச்சு. நான் வந்தால் இதையும் கூட்டின்னு தான் வருவேன், இது என்னோட தர்மம். ஒரு வாக்கு தான் அது, அவர் தர்மத்தை அவர் ப்ரூவ் பண்ணுறார். நான் தர்மவான், இந்த நாய் வேணாலும் நானும் வரலாம். அது என்னென்னா டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த நாய் வந்து யமதர்மன். அவர் எழுந்து நிற்கிறார், உன்னை வந்து உன் தர்மத்தை நீ கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறியான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் நாயாக வந்தேன்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொர்க்கம், அந்த பாயிண்ட்டில் தான் ஷாம்பலாவும் இருக்கிறது அவங்க சொன்னாங்க. நான் தான் கேட்டேன், எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் போக முடியுமா சார் அப்படின்னு. அந்த பாயிண்ட் வரைக்கும் போனோன்னா 7 நாள் நடக்கணும். அதாவது கங்கோத்ரின்றது ஒரு மாதிரி ஒரு சைடு வரும் இமாலயக்கு. நான் சொல்லிட்டு பத்ரிநாத்ன்றது ஒரு சைடு, அது ஒரு மாதிரி ஆர்க்கு மாதிரி சுற்றிட்டு வரும். இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம திருவண்ணாமலையெல்லாம் சுற்றிட்டு வர மாதிரி அது ஒரு ஃபுல் இமயமலையை சுற்ற முடியாது. பட் அது ஒரு அது பேர் பரிக்கிரமா, அது ஒரு பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க. அந்த பரிக்கிரமா சுற்றிட்டு வரணும். அது சுற்ற 7 நாள் ஆகும் சார். எனக்கு அங்கேருந்து எனக்கு மனசில் நான் உக்காந்துட்டேன். அந்த வசுதரா ஃபால்ஸ் பக்கத்தில் நான் சொல்லிட்டேன், ஆனால் லேட் ஆனாலும் பரவாயில்ல, என்னை இருட்டியாவது கூட்டுமா, நான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்ருக்கேன்ட்டு உக்காந்து அந்த மெடிடேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மெடிடேஷனாக அவரை கேட்டேன், சரி எனக்கு வந்து இப்போ அர்ஜுனன் பீமன் இவங்களையாவது பார்க்கணும், நீ அர்ஜுனன் பீமன் பார்க்கணும் கூட 4 நாள் நடக்கணும், இவங்க மீதி பேர்தெல்லாம் ரொம்ப தள்ளி, ஏன்னா அவங்கள இன்னும் ஹையர் சோல்ஸ். அப்புறம் சரி தர்மன் வரைக்கும் போனால் என்ன ஆகும் ஷாம்பலா அப்படின்னாரு. சரி ஷாம்பலா வேறு என்ன இருக்கும், அங்கே யாராவது இருக்காங்களா இப்போ, அது கண்ணுக்கு தெரியுமா? அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு குருஜி இருக்கார், அங்கே ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு குருஜி இருக்கார். நான் குழந்தையிலேருந்து அவர் அங்கே இருக்கிறத பார்த்துட்ருக்கேன். நாங்கள்லாம் போவோம், இது சில பேருக்கு தெரிவார், சில பேருக்கு தெரிய மாட்டார். இன்றைக்கும் இருக்காங்க, சில ரிஷிகள் வருவாங்க போவாங்க, குடுப்பின இருக்கவங்க பார்ப்பாங்க, மீதி பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் நம்பிக்கை அதுதான் ஷாம்பலா. இந்த மக்கள் நாங்கள்லாம் அதோட பாதுகாவலர்கள், ஈஸியாக உள்ளே விட மாட்டோம். அதான் அவங்க சொன்னாங்க, நீ என்ன உன்னை தனியாக சும்மா அனுப்பிச்சாங்கன்னு நினச்சியா, உன்னை எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு நினச்சிருக்காங்கடா. அஜ்ஜோ சரி ஓகே. ஸோ அவங்களாம் அந்த ஷாமலாவோட பாதுகாவல். நீங்கள் கல்கி படம் சொன்னீங்கல்ல, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே பசுபதியெலாம் காவலர்கள் மேலே வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை அப்படியே இருக்குது. ஸோ அந்த வழியில் தான் பாண்டவர்கள் மோட்சம் அடைஞ்சது. அந்த இடத்துல ஷாம்பலா இருக்கிறதா இருக்குது. நீங்கள் பாபாஜி கிரியா, நான் வந்து இமயமலையில் வந்து கிரியா பாபாஜி கேவ் போயிருந்தேன், அங்கே அந்த கிரியாவோடைய மெயின் சென்டருக்குலாம் போயிருந்தேன். அவங்க வந்து பாபாஜி எல்லாம் பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எல்லாரையும் பார்க்க முடியுமா? உங்களுக்கு அந்த மாதிரியான நிறைய இருக்குது, அனுபவங்கள் நிறைய இருக்குது. பட் நான் இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா அந்த கிரியா ஆசிரம் போகும்போது அவங்க என்ன சொன்னால், ஷாம்பலாவை வந்து சித்தாசிரமன்னுவாங்க, சித்தர்கள்லாம் அங்கே தான் இருந்ததாக சொல்லுவாங்க. இது நான் சொல்லலை, தலைவர் பாபா படத்துலேயே சொல்லியிருக்காரு, இயேசுநாதர் வந்து அங்கே இது பண்ணது, மெடிடேஷன் பண்ணதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய மாமுனிகள் அங்கே வந்து மெடிடேஷன் பண்ணி சித்தி பெற்றிருக்காங்க. அதை சித்தாஷ்டம்னு சொல்லுவாங்க, சில பேர் ஷாம்பலான்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து. ஆனால் அந்த இடம் இருக்குது, அங்கே இருக்கிற லோக்கல் மக்களை கேட்டால் இருக்குன்றாங்க, சில பேர் பார்த்துருக்காங்க. சில சின்ன சின்ன அனுபவங்கள் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட பதில் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கீங்க. ஷாம்பலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவான ஒரு தேசம், ஒரு கனவான ஒரு பூமி, ஒரு சொர்க்கத்துக்கு நிகரான ஒரு விஷயம்னா நீங்க அதோட வாசல் கதவு வரைக்கும் எட்டி பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கான அந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் வந்து அதுக்கப்புறம் தான் என் லைஃப் மாறிடுச்சுமா. ஏன்னா அந்த பத்ரிநாத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு கார்ப்பரேட் பர்சன். என்னென்னா நான் வந்து அதை சொன்ன ஒரு 16 வயசுலேயே நான் அஸ்ட்ராலஜி, கைரேகை பார்க்குறது, நிறைய விஷயங்கள் நான் உள்ளே போனேன். அதில் ரொம்ப டீப்பாக போயிட்டேன். எந்த அளவுக்கு டீப்பாக, எக்ஸாம் செமஸ்டர் எழுதிட்டுருப்பேன். எழுதிட்டு இருக்கும்போது மேம் வருவாங்க, அவங்ககிட்ட மேம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பொன் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு பேனா விஷயம் எழுந்து வெளியே வந்துடுவேன். அவங்க என்னை தேடிட்டு வந்து 10 மாதம் கழிச்சு என்னை தேடிட்டுன்னு சொல்லுவாங்க, நீ எப்படி கரெக்டாக சொன்னேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி எக்ஸாம் ஹால்லேயே அவங்க கேட்டிருக்காங்க, நான் வீட்லேயே ஒன்று சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்னுவாங்க. எனக்கு எப்படி தெரியும்னே தெரியாதா, அது ஒரு மாதிரி அது நான் வேறு ஜோனில் போயிட்டேன். மெடிடேஷனில் வந்து 2 நாளில் உட்காருவேன். எங்கள் வீட்டில் பயந்துட்டாங்க, நீ ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கார்ப்பரேட் உள்ள வந்து தள்ளி வந்தேன். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் திருப்பி அது தானே உள்ளே இழுத்துருச்சு. அது எங்கே ஆச்சுன்னா எனக்கு இமயமலையில் தான் ஆச்சு. ஸோ நான் வந்து வேலை இதுக்கு அப்புறம் செய்ய வேணான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு பாபாஜி
கேவுக்கு போயிருந்தேன், பாபாஜி கேவுக்கு போயிருந்தேன். ஆன்சர் கேட்க நான் ரிசைன் பண்ணவா வேணாவா எனக்கு சொல்லு. பாபாஜி கேலேருந்து பாபாஜி கேவிலே எனக்கு ஒரு மேஜிக் நடத்த பிறகு பாபாஜி கேலேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு பேக் கிளம்பிட்டு நான் பாபாஜி இன்ன வரைக்குமே அதே 16 வயதுல தான் அதே தோற்றத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா அவரை? பார்த்துருக்கேன்னா பார்க்கலையான்றது நான் சொல்ல முடியாது. எனக்கு நடந்த உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துருக்கேனா இல்லையா. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எங்கே போனாலும் தனியாக போயிடுவேன். இப்போ பாபாஜி கேவுக்கு நான் போகும்போது பேக் கிளம்பி போயிட்டேன். அங்கே வந்து பாபாஜி கேவ் பக்கத்தில் ஜோஷி ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, ஜோஷி மட். அங்கே தான் ரஜினி சார்லேருந்து எல்லாருமே தங்குவாங்க. நான் ஃபோன் பண்ணும்போது கடைசி நேரத்தில் எனக்கு ரூமுக்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் முன்னாடியே துர்கா மட்னு ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே தங்கிட்டேன். அந்த துர்கா மட்டோடைய காவல் தெய்வம் பேர் குலதெய்வம். அது பார்க்கறதுக்கு அப்படியே கருப்பு சாமி மாதிரியே இருக்கும். சரிங்களா, அது கதை இன்னொரு நாள் ஒன்று சொல்லுவோம். ஸோ துர்கா மட்லேருந்து பாபாஜி கேவ் கிளம்பிட்டேன், தனியாக கிளம்பிட்டேன். ஆட்டோக்காரன் ஜோஷி மட் வரைக்கும் தான் வருவான், அதுக்கப்புறம் வரமாட்டான். அதுக்கப்புறம் ஃபுல் காடு மேலே போகணும். போகும்போது தாத்தா பாட்டி வந்தாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் உக்காந்து உள்ளே மெடிடேஷன் பண்ண நான் டைம் மறந்துட்டேன். வெளியே வரல, அரை நாள் அப்படியே உக்காந்துட்டேன். அது உள்ளே வந்து வேர்க்கும். நம்ம ரஜினி சார் சொல்ல தான், உங்களுக்கு வெளியே குளிர் இருக்கும்போது உள்ளே வெப்பமாக இருக்கும், வெளியே வெப்பமாக இருக்கும், உள்ளே குளிர் இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா டைம் பொறுத்து தெரியாது. ரஜினி சார் என்னென்னலாம் அவர் படத்தில் நான் ரசிக்கிறதை விட அவர் பர்சனல் லைஃப்பில் ரசிக்கிறது தான் என்னது. அவரை இன்னொரு அவரை பார்த்தா சந்தோஷம். பட் ரஜினி சார் அவர் சொல்கிறது அவ்வளோ உண்மை. அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரியாது. ஒரு அரை நாள் இருந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தோன்னா 5:30 4:30 5:30 ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மலை மேலே இருட்ட ஆரம்பிச்சிடும். ஐயோ எப்படி வரப்போகிறேன்னு தெரியலன்னும் போது யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒருத்தர் வந்தார். வந்த பிறகும் எந்த ஊர் நீ அப்படின்னாரு. நான் அப்போ வந்து டெல்லியில் தங்கியிருந்தேன். டெல்லி அப்படின்னு. நீங்கள் சார் நான் நொய்டா அப்படின்னாரு. நான் கீழே போகிற வரைக்கும் என்ன கூப்பிட்டு போக முடியுமா, வழி தெரிலன்னு. அப்புறம் அவர் வந்து பாபாஜி கேவுக்கு மேலே இருக்குது பாண்டவர் லிங்கம்னு ஒன்று இருக்குது. பாண்டவர்கள் அங்கே வந்து வழிபட்ட லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் போனோம். அங்கே புலியை பார்த்தோம். காட்டில் புலியை பார்த்தோம். அப்புறம் அவர் திருப்பி வந்து என்னை கீழே கூப்பிட்டு போனேன். எங்களை கீழே கூப்பிட்டு போகும்போது அதேமாரி ஒரு தாத்தா எப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர்றது, செம ஹைட்டு 6 அடி அந்த ஹைட்டுக்கு இருப்பார். அவர் அங்கே நடக்கிற அமானுஷ்யங்கள், அஸ்வத்தாமன் நீங்கள் கல்கியில் பார்க்குறீங்களா, அதே மாதிரி அஸ்வத்தாமனுடைய கதையை சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கீழே வரவர் வந்து நான் வந்து கீழே இறங்குவானான்னு தெரியல. ஏன்னா 5:30 யாருமே இல்லை, காடு, அங்கே கேட்டு எதுவுமே இருக்காது. நீயா வந்தினா பொழைச்ச, இல்லைன்னா சுவாகா. ஸோ ஒரு மனுஷன் என்னை கூட்டிகிட்டு எந்த அளவுக்கு வந்தார் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அப்போது ஒரு ப்ராப்பர் மனநிலையில் இல்லை. நான் வந்து ரிசைன் பண்ணணுமா வேணாமா, லைஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பத்தில் இருந்தால அந்த மனுஷன் பார்த்தா அவர் என்னை கூட்டிக்கிட்டு என் டெல்லி வீடு வரைக்கும் வந்து விட்டு போனார் காரில். என்னை அங்கேருந்து எங்களை வேற ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் கூப்பிட்டு வந்தார். அது ஆடு மேய்க்கிறவரா பாபாஜியா எனக்கு தெரியாது. என்னை கூட்டிகிட்டு வந்தவரே சாதா மனுஷனா பாபாஜியா எனக்கு தெரியாது. என்னை டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு வந்தார். டெல்லிக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி அவர் தான் கேட்டார், உனக்கு நாளைக்கே வீட்டுக்கு போகணுமா, இல்லை ஒரு நாள் என் கூட இருக்கியானார். இருக்கிறேன் சார்ண்ணே. அவர் தான் அங்கே வந்து இன்னும் கிரியா ஆசிரமத்தை கூட்டின்னு போனது என்ன அவர் தான். வேறு சில இடங்கள் ரொம்ப சுக்ராச்சாரியர் தவம் பண்ண இடம், நம்ம கதைகளில் படிக்கிற முனிவர்கள்லாம் அங்கே தவம் பண்ண பாபாஜி மட்டும் இல்லை, பாபாஜி சுற்றி பல முனிவர்கள் தவம் பண்ண இடம் இருக்குது. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பத்திரமா டெல்லியில் 1 பைசா என்கிட்ட இருந்து வாங்கலை. அவர்கிட்ட தான் கடைசி கேட்டேன், சார் நான் இந்த மாதிரி எனக்கு ஜாப் பண்ண இஷ்டம் இல்லை, நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ரிசைன் பண்ணட்டோமா வேணாம்னு, பார்த்துக்கலாம் பாபாஜி பார்த்துப்பான்னு அவர் தான் என்ன சொன்னார். அங்கேருந்து வந்த சண்டே நைட்டு என்னை எடுத்து வந்து விட்டார். மண்டே ரிசைன் பண்ணேன். ஸோ பாபாஜியை நான் பார்த்தேன்னா பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் போகும்போதெல்லாம் யாரோ என் கூட வந்து என்னை விட்டாங்க, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அங்கே வந்து ஹோட்டல் டீ கடை எதுவுமே இருக்காது. அந்த மலை கீழே வந்து மீரான்னு ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டிக்கு ஒரு 75-80க்கு மேலேயே இருக்கும். அந்த பாட்டிக்கு யார் வந்தாலும் அங்கே தான் டீ குடிக்கணும். அந்த பாட்டி கிட்ட யார் மீட் பண்ணன்னு சொன்னால் ரஜினி சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா மேடமு, நீங்கள் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ்லேருந்து எல்லார் பேரையும் சொல்லலாம், எல்லோரும் கூட இந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம். அந்த பாட்டி தான் டீ போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் போண்டா மாதிரி ஒரு வடை சொட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் கார்லேயே நெட்டு வந்து விட்டாங்க. எப்படி போவேன் எப்படி வருவேன்னு தெரியாதன்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ என்னுடைய அனுபவம் இதுதான்.
ஸோ இதில் பாபாஜி எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பார்க்குற இடம்ல அவர் தான் வருவார். ஸோ நம்ம பாபாஜினா ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகாக நேரில் அப்படி வந்து நிற்பார்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வம் வரணுன்றதை விட உங்களுக்கு தேவையான ரூபத்தில் அவர் கரெக்டாக வந்து செய்வார். அதுதான் ஜஸ்ட் நீங்கள் உணர்ந்தால் போதும். உணர்ந்தாலே அது தாங்க. நிச்சயமா சார். அதாவது நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் பார்த்த பல விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறப்போவே அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி பல விஷயங்கள் முன்னால் இருக்கிற எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. எங்களுடைய நேயர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும். ஏன்னா எல்லாருக்கும் இது வாய்க்குமா, இந்த பிராப்தம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. இந்த பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காணொலியை போய் சேரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த நேரத்துக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கனதியான அதையும் தாண்டி ஒரு வேல்யூபிளான இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் இது எல்லாம் பேச வச்ச இந்த பிரபஞ்ச மகாசக்திக்கும் ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ஐபிசி பக்திக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது நான் வெளியே யார்கிட்டையுமே பெருசாக ஷேர் பண்ண, எங்கள் வீட்டில் கூட இதை பற்றிலாம் நான் பேசுனதில்லை. எனக்கு இந்த டாப்பிக்கும் நம்ம டிசைட் பண்ணல. நீங்கள் சடனாக கேட்டிங்க, நானும் சடனாக சொல்லிட்டு இதை பற்றி நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஐபிசி பக்திக்கு சான்ஸ். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு சார் தேங்க்ஸ் சொல்லலாம், ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லணும் சீரியஸாக. ஏன்னா பாபாஜின்றவர் நம்ம தமிழர், அவர் உலகம் முழுக்க அவரை கும்பிட்றாங்க. ஆனால் அவரை பற்றி நம்மளுக்கு எப்போ தெரியும்? பாபா படம் வந்து கமர்ஷியலாக ஹிட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரஜினிகாந்த்ன்ற ஒருத்தரால் நம்ம பாபாஜி பற்றி கோடிக்கணக்கான மக்கள் தெரிஞ்சுக்க. ஸோ அவருக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. எங்களோட பிள்ளைக்கு நாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தரை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.